राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। समर्थ रामदास நேத்திக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. பெங்களூர்ல காத்தால ஒரு சத்சங்கம், சாயங்காலம் ஒரு சத்சங்கம் இருந்ததுனால கொஞ்சம் சமயம் கிடைக்கல. அதனால தான் நேற்று எப்படியா போட்டுவிடணும், இல்லாட்டி இன்னைக்கு காத்தால ரெக்கார்ட் பண்ணி போடணும்னு நினச்சேன். பெங்களூர்லேருந்து திரும்பி சென்னை வரும்பொழுது அப்பொழுதும் கொஞ்சம் அந்த மைக்கெல்லாம் எடுத்துன்னு போகாதனால எனக்கு பண்ண முடியல. காரில் சவுண்டு கொஞ்சம் வரும் இல்லையா, வண்டியில் ட்ராவல், அதனாலையும் பண்ணலை. அந்த குரு தத்துவம் நிறைய பேர் அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, முந்தானத்தி கூட அன்லேர்னிங்னு ஒரு உண்டு. நீங்க தான் ஒன்று நன்னா கத்துக்கணும் அப்படின்னா முதல்ல ஏற்கனவே உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க புத்தியில ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷன் உட்கார்ந்துருக்கு இல்லையா, எனக்கு தெரியும் இதெல்லாம், எனக்கு இதில் அனுபவம் இருக்கு அப்படின்னு முதல்ல அதிலிருந்து வெளியில வரணும். எனக்கு இப்ப நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னதுதான் ஞாபகம் வர்றது. விவேகானந்தர் மேல ராமகிருஷ்ணருக்கு ஒரு விசேஷமான அன்பு உண்டு. இப்போ ஒரு சிஷ்யர் கேட்கிறார் ராமகிருஷ்ணர் கிட்ட, அது என்ன நரேந்திரன் கிட்ட மட்டும் உங்களுக்கு விசேஷ ஒரு பிரீத்தி இருக்கு. நரேந்திரன் தான் விவேகானந்தருடைய பெயர். இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், அப்பா நீங்கள்லாம் எனக்கு பக்தி தெரியும், மந்திரங்கள் தெரியும், நாமஜபம் தெரியும், பகவத் அனுபவம் தெரியும் சொல்லிட்டு பலவிதமான சாயங்களை உங்க மனசுல ஏற்றி வச்சிருக்கீர்கள். இப்போ உங்களுக்கு உள்ளபடி பக்தி, பகவத் அனுபவம் இதெல்லாம் புரிய வைக்கணும்னா முதல்ல உங்க மனசுல உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த அபிமானங்கள், எனக்கு தெரியும், நான் ஸ்லோகம் சொல்லியிருக்கேன், எனக்கு அனுபவம் இருக்குன்ற இந்த சாயங்களை எல்லாம் எடுத்து உங்களை வெள்ள துணியாக்கிட்டு அதன் பிறகுதான் பக்தியினுடைய உண்மையான வர்ணத்தை நான் கொடுக்க முடியும். ஆனா நரேந்திரன் அவன் பக்தி ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்ததுல அவனுக்கு ஒரு தெளிவே கிடைக்கல. அதனால அவன் எந்த விதமான பக்தியுமே பண்ணலைன்னா ஒரு காலகட்டத்தில் நரேந்திரன் ஒரு நாஸ்திகனா கூட ஆயிடுறான், இதெல்லாம் போய் ஏமாத்து அப்படின்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், அவன் வெள்ள துணியா இருக்கான். அதனால அவனுக்கு ரொம்ப சுலபமா பக்தியை உள்ளபடி, பகவத் அனுபவத்தை உள்ளபடி எனக்கு சொல்லி கொடுத்துட முடியும். அவனுக்கு
காட்டி கொடுத்துட முடியும் அப்படின்னா. ஸோ இப்போ நீங்க ஒரு குரு அடையிற உங்களுக்கு பூரணமான அந்த பக்தி அனுபவம், பிரம்மானந்தம் இதெல்லாம் உணரணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இது தெரியும், எனக்கு சங்கீதம் தெரியும், எனக்கு கீர்த்தனம் தெரியும், எனக்கு ஸ்லோகம் தெரியும், நான் அவ்வளவு கோவில் போயிருக்கேன், ஒரு ஒரு அபிமானங்கள் நிறைய சாயம் ஏற்றி வச்சிருந்துருக்கேன் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் விடுங்க. குரு கிட்ட நீங்க குழந்தையா இருந்தாச்சுன்னா நிறைய வாங்கிக்கலாம். நம்மளுடைய அறிவே பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு தடையா இருக்கு. அதனாலதான் ஆண்டாள் சொல்ற, அறிவொன்றும் இல்லாத ஆய் குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். கிளீன் ஸ்லேட்டா இருந்தா ரொம்ப அழகா எழுதிடலாம், ரைட்? ஒரு வெறுமை சாதாரண ஒரு பாறையா நாம் இருந்துட்டா போதும், குரு நம்மள அழகா செதுக்கிடுவார். கரெக்ட்? எப்பவுமே இந்த ரீஒர்க்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. புதுசா ஒரு வேலையை ஆரம்பிக்க ரொம்ப ஈஸி. ஏற்கனவே அரைகுறையா பண்ணிட்டு விட்ட வேலையை எடுத்து சரி பண்றதுன்றது ரொம்ப பெரிய காரியம். ஸோ அன்லேர்னிங்கிறது நீங்க எப்பொழுதுமே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்துல முன்னேறணும் அப்படின்னா அப்பப்ப நீங்க உங்களை அன்லேர்ன் பண்ணிக்கணும். எனக்கு இதெல்லாம் தெரியும்ன்ற அந்த எண்ணத்தை விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா பார்க்கணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னேற்றம். அப்படின்னா எனக்கு இந்த அனுபவம் இருக்குன்றதே ஒரு அகம்பாவத்தை கொடுத்துடுறது. சமர்த்த ராமதாசர் இந்த கடுதாசியில் அவ்வளவு அழகா சத்ரபதி சிவாஜிக்கு எழுதுறார். அவன் என்ன பண்றான்னா, அவர் எழுதின அந்த கடுதாசியை வாசிச்சுட்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல தனக்கு இதெல்லாம் தெரியும், நான் கொரில்லா மெத்தடெல்லாம் எனக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன், நிறைய பேரை ஜெயிச்சிருக்கேன், நிறைய கோட்டைகள் எல்லாம் நான் பிடிச்சிருக்கேன், எனக்கு நல்ல ஒரு போர் திறன்லாம் உண்டு, வார் ஸ்ட்ராட்டஜிலாம் உண்டு அப்படின்ற அந்த எண்ணங்கள் எல்லாம் தொடச்சு போட்டுட்டு நான் ஒரு அகண்ட இந்து சாம்ராஜ்யத்தை அமைக்கணும், அதற்கு இவ்வளவு அழகா பகவான் எனக்கு ஒரு குருவை கொடுத்திருக்கார், அவர் எனக்கு ரொம்ப பெரியதான அகண்ட இந்து சாம்ராஜ்யத்துக்கு வழி காட்டுறார், அந்த வழியை நான் உள்ளபடி புரிஞ்சுக்கணும். இப்ப ஏதான ஊருக்கு போறோம் வச்சுக்கோங்களேன், வழி கேட்கிறோம், சொல்லும் பொழுது ரொம்ப கவனத்தோட கேட்டாதான் அந்த வழியில போக முடியும். ஓகே, இன்னைக்கு காலகட்டத்தில் கூகுள் மேப் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட கரெக்டாக ஃபாலோ பண்ணேன்னா சில சந்தர்ப்பங்களில் அது கிளீனாக காட்டும். 1 கிலோமீட்டரில் மொத்தமாக நீ நான் 7 கிலோமீட்டர் போகணும், 1 கிலோமீட்டரில் நீ பிரிட்ஜு ஏறாமல் சைடில் சர்வீஸ் ரோடில் இறங்கணும்னு போட்டிருக்கோம். நம்ம 8 கிலோமீட்டர் கவனிச்சுண்டு அந்த 8 கிலோமீட்டர் மட்டும் கவனிச்சு நேர பிரிட்ஜு ஏறிட்டோம்னா சரியா 1 கிலோமீட்டரில் பிரிட்ஜோட சைடில் போய் பிரிட்ஜுக்கு ரைட்டில் கட் பண்ண வேண்டியிருக்கும், இல்லாட்டி லெஃப்டில் போக வேண்டியிருக்கும். அது கரெக்டாக கவனித்து அது சொல்கிறபடி கேட்டாதான் நமக்கு வழி சுலபமாக இருக்கும். ஸோ எப்பொழுதுமே குரு சொல்கிற விஷயங்களில் ஒரு கண்மூடித்தனமாக நம்பிக்கைன்னு கிடையாது. நான் அதை சொல்லவே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். கண்மூடித்தனமாக அப்படியே அறகுறையாக கேட்டுவிட்டு உங்களுக்கு தோன்ற மாதிரி பண்ணுறதில்லை. என்ன சொல்ல வரா குரு, எதை மீன் பண்றா, உங்களுக்கு எந்த விஷயத்துல எவ்வளவு தூரத்துல எந்த அழகான கைடன்ஸ் பண்றா, கரெக்டா புரிஞ்சுட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக் 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 அப்படின்னு ரொம்ப அழகா பல விஷயங்கள் புரிஞ்சிடும். இப்ப துருவன்லாம் 5 மாசத்துல சுவாமியை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். ரீசன் நாரதர் சொன்னது சரியா புரிஞ்சுட்டான். யூ நீட் தட் கெப்பாசிட்டி, அது வேணும். குரு மாய மந்திர ஜாலங்கள் பண்ணி உங்களை அப்படியே
நாமஜபம் பண்ண வைக்கணும், உங்களை அப்படியே பகவத் தியானத்தை தலைக்க வைக்கணும்னா எதிர்பார்க்காதீங்க. நீங்க ஸ்ரத்தையோட முயற்சி பண்ணணும். முயற்சி உங்ககிட்ட தான் இருக்கு. பகவான் கீதையெல்லாம் சொல்றான், யுத்தம் அர்ஜுனன் தான் பண்ணணும். சரியா? சிவாஜி மகாராஜா அவ்வளவு அழகா அதை புரிஞ்சுட்டான். திரும்ப திரும்ப வாசிக்கிறான். கரெக்டா அவர் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு அழகா பிரயத்தனப்பட்டு ஒவ்வொன்னா புரிஞ்சுக்கிறான். நன்னா குரு தியானம் பண்றான். அழகா சமர்த்தராமதாஸ் சொன்ன மாதிரி நல்லா அவனிடத்துல அபிமானமுடைய ஆட்களை வச்சிருக்கான். அந்த அப்சல் கானுடைய வக்கீல் வந்தான், அவனை அவ்வளவு நன்னா கவனிச்சு அப்படி ஒரு பிக்சரை கொடுத்துட்டான் சிவாஜி. என்னன்னா, இவன் அப்சல் கானுக்கு பயந்துட்டான், அதனால சரண்டர் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கான்ற மாதிரி. எல்லா சந்தர்ப்பத்திலுமே வீராவசனங்கள் பேசுகின்ற க்ஷத்ரிய தனத்தோட இருக்கணும் அவசியம் இல்லை. நிறைய சந்தர்ப்பங்கள்ல சாணக்கியத்தனம் அவசியம் அப்படின்னு பெரியவா சொல்லுவார். டாக்டிக்ஸ், தந்திரங்கள் அவசியம்தான் வாழ்க்கையில. தந்திரங்களோட தான் ஜெயிக்க முடியும், தந்திரங்களை உபயோகப்படுத்தலாம். இது ஒரு சுயநலத்துக்கான தந்திரம் இல்லையே. உலகத்துல நிறைய பேர் பார்த்தா நம்மளை ஏமாத்துறதுக்கு தந்திரங்கள் உபயோகப்படுத்துவா. ஸோ நாம அந்த தந்திரங்களையும் ஜெயிச்சுதான். அப்ப உங்களுக்கும் அந்த தந்திரம் தெரிஞ்சுதான் ஆகணும், அது ஆப்ஷனே கிடையாது. அப்ப சத்ரபதி சிவாஜி அந்த வக்கீல் கிட்ட சொல்லி அப்புறம் இவருடைய வக்கீலையும் அனுப்புறார். வக்கீல்லாம் அந்த தூதுவன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்சல் கானுடைய தூதுவன் வந்தான். அவன் ஒரு 10 நாள் தங்க வச்சு அவன் அவ்வளவு நல்லா கவனிச்சு அப்சல் கான் கிட்ட பயந்தா மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்துட்டு சிவாஜி தன்னுடைய தூதுவனையும் அவரோட அனுப்ப, அவ போய் அப்சல் கான் கிட்ட அவனுடைய தூதுவன் சொல்றான், ரொம்ப பயந்து போயிருக்கான் அப்படின்னு. அப்சல் கானுக்கு அவ்வளவு சந்தோஷம், என் வேலை முடிஞ்சாச்சு அப்படின்னு. சிவாஜியோடைய தூதுவனும் சொல்றார், இந்த மாதிரி அவர் தெரியும் விஷயம் இல்லை, எந்த டாக்டிக்ஸ்ல சிவாஜி வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதனால ஒரு புது இடத்துல மீட் பண்ணலாம். ஜாவலி பக்கத்துல தான் சிவ்தர்கள் இருக்கு. இந்த ஜாவலியில தான் ஒருத்தனை ஜெயிச்சார் சிவாஜி மகாராஜா. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். ஒருத்தனை சிவாஜி கிட்ட நான் அடிமையாக மாட்டேன், நீ என் காலில் விழு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். யார் பேருங்க, எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு பார்க்குறேன். அப்போ கூட சமர்த்த ராமதாசர் அந்த சிவ்தர்கள் பக்கத்தில் இருந்த சிவ்தர்கள் விஷயம் சொல்லும் பொழுது அவன் விஷயத்த சொன்னான். அவனும் அடினிஷாவோட ஒரு ஆள் தான். ஸோ இவன் ரொம்ப அழகா சிவாஜி மகாராஜா இந்த இடத்துல வர்றான், அந்த இடத்துல வரணும். கடைசியில ஜாவலியில மீட் பண்றதுக்கு ஒத்துக்கிறான் அப்சல் கான். அதுலயும் அவன் தன் இடத்துக்கு சிவாஜி வரணும்னு பொழுது அவர் சொல்ற, இல்லை இந்த இடத்துக்கு வந்தா உங்க ஆட்களை கொன்னுடுவா, அதனால அவர் இடத்துக்கு வந்துட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு என்ன வரேனே அப்படின்னு சொல்ல, ஒரு 10 பேர் தான் சோல்ஜர்ஸ் வரணும். அவள் இவ்வளவு தூரத்தில் நிற்கணும். 2 பேரும் பரஸ்பரம் தனியாக மீட் பண்ணணும். ஒரு டென்ட் மாதிரி போட்டிருப்போம், அதில் தான் மீட் பண்ணணும். இப்படி எல்லாமே சிவாஜி சொல்ற மாதிரியே அழகா அந்த தூதுவன் சொல்லியாச்சு. எல்லாத்துக்கும் அப்சல் கான் ஒத்துக்கிறேன். அப்சல் கான் பொறுத்த வரைக்கும் சிவாஜி பயந்தாச்சு, தன் காலில் விழ போறான். இனி மராத்தா சாம்ராஜ்யம் முழுக்க என் கண்ட்ரோல்ல வந்துடும், அப்ப நான் ராஜாவாயிடுவேன். அவன் மனக்கோட்டையில மயங்க ஆரம்பிச்சுட்டான். அதானே வேணும், அவன் மனக்கோட்டையில மயங்கணும். அப்ப அவன் கூட இருக்க வீரர்களுக்கெல்லாம் இவன் ஜாகிரதை குறைஞ்சு போயிடுத்துன்னா அவன் கீழே வேலை செய்யறவாளுக்கும் ஜாகிரதை குறைஞ்சு போயிடும். எல்லாம் நடந்தாச்சு, டேட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வரான் இந்த அப்சல் கான். ரொம்ப
வெல் பில்ட், நல்ல ஹைட்டா இருப்பான். சிவாஜி அவ்வளவு ஹைட்லாம் கிடையாது. ஸோ இந்த சிவாஜி ட்ரெஸ் எல்லாம், எந்த ட்ரெஸ் போனால் அவருக்கு ஆளெல்லாம் உண்டு. அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள இந்த பஞ்சலோகத்தினால ஆன ஒரு புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிறார். கத்தி எடுத்து குத்தினா கூட உள்ளுக்குள்ள மெட்டல் இருந்தா கத்தியெல்லாம் குத்தினா நேரம் உடம்புல இறங்காது இல்லையா? அந்த மாதிரி ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி கத்தியெல்லாம் குத்தினாலும் ஒன்றாக மாதிரி கவச்சம் சொல்லுவோம் இல்லையா? கவச்சம் உள்ள போட்டுட்டு மேல சாதாரணமா ட்ரெஸ் போட்டுக்கிறார். தலையிலையும் சிவாஜி மகாராஜா ஒரு டர்பன் மாதிரிலாம் கட்டிப்பார் இல்லையா? ஒரு கிரவுன் கிரீடம் மாதிரி வச்சிருப்பார் இல்லையா? அதுலேயும் ஒரு ஹெட் கியர், ஒரு ஹெல்மெட் மாதிரி வச்சுக்கோங்க, ரகசியமா உள்ளுக்குள்ள வச்சுட்டு. ஏன்னா தலையில குத்திட்டான்னா அதனால தலையில குத்தினாலும் ஒன்றாகக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஹெட் கியர் மாதிரி போட்டு அதுக்கு மேலே கிரீடம் எல்லாம் வச்சுண்டு எல்லாம் தயாராகி துல்ஜா பவானிய தியானம் பண்றார். அவ்வளவு தியானம் துல்ஜா பவானிய. அப்ப சிவாஜி மகாராஜாவுக்கு அன்னைக்கு அப்படி ஒரு தியானம், துல்ஜா பவானி நான் உன் கூட இருக்கேன், ஜெய்பாயினி அப்படின்னு உத்தரவு கொடுத்த அந்த அனுபவம் அவருக்கு கிடைக்கிறது. நிஜமாவே தர்மத்தின் வழியில போகும் பொழுது, தர்மோரக்ஷதி ரக்ஷிதக அப்படின்னும் பொழுது தெய்வம் வழி காட்டித்தானே ஆகணும். தெய்வம் நிச்சயமாவே தர்மத்தில் இருக்கிறவாளுக்கு சகலவிதமான அனுகிரகமும் பண்ணும். அதனாலதான் சனாதன தர்மம் ஜெயிச்சுருக்கு. எல்லாம் ரெடி ஆயாச்சு. அப்சல் கான் வரான், அவன் கூட ஒரு 10 பேரு. சிவாஜி மகாராஜாவினுடைய ஆட்கள் ரொம்ப சமத்ராம சொல்லியிருக்கார், சமத் ராமதாசர், ஓ மேல அப்படி ஒரு அபிமானம் இருக்கிறவாள 10 பேரை பக்கத்துல வச்சுக்கோ. ஆனா நிறைய பேரை இந்த அப்சல் கான் என்ன பண்றான், பைசாவெல்லாம் கொடுத்து அவளை மிரட்டி உருட்டி அவளை டார்ச்சர் பண்ணி தன்னுடைய ஆர்மியில எல்லாம் சேர்த்துக்கிறான். அது நடக்கும் எப்பொழுதுமே. டார்ச்சர் தாங்க முடியாம பல பேர் உண்மைகளை சொல்லிடுவா. அதுக்கெல்லாம் ரொம்ப ட்ரைனிங் இருக்கும். நம்ம மிலிட்ரியிலெல்லாம் பார்க்கணும், அவ்வளவு ட்ரைனிங் உண்டு. எதுக்குன்னா அந்த ஒரு மைண்ட் செட். எதுவரினும் அஞ்சேன், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. அப்ப அந்த அளவுக்கு மனோபலம் இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் பெரிய பெரிய பதவிகள்ல இந்த மாதிரி படைகள்ல வச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி மாவ்லாஸ் சிவாஜி மகாராஜாவோட ஒரு 10 பேர். சிவாஜி மகாராஜா எல்லா அலங்காரமும் பண்ணிக்கிறான். ஏதோ சமர்த்த ராமதாசர் அழகா அவருடைய ராமன் உண்டு இல்லையா, அந்த சாஃபல், அந்த ராமனுடைய தலையில் அலங்காரம் பண்ணக்கூடிய ஒரு சிறகையும் கொடுத்து விடுறார். இந்த கிருஷ்ணனுக்கு மயில் பீலி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ராமனுக்கு சிறகுலாம் வச்சிருப்பார். அந்த இறகுலிருந்து அந்த ஃபெதர் ஒன்று கொடுத்து, இந்த ராமனுடைய அனுகிரகம் சிவாஜி மகாராஜாவை தலையில வச்சுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இது ஒரு ஆசீர்வாதமா அதுல அவர் ஜபிச்சு அவ்வளவு அழகா அது ஒரு ஒரு என்ன சொல்றது ரக்ஷ மாதிரி கொடுத்து விடுறார். அதையும் சிவாஜி மகாராஜா தன் தலையில வச்சுட்டு இந்த அப்சல் கானை மீட் பண்ண போறார். ஒரு மார்கழி மாசம் 5வது நாள், சாந்திர மாச மார்கழி. தன் குருவை தியானம் பண்ணிண்டு, குரு சொன்னபடி எல்லாம் தயார் பண்ணிண்டு, முக்கியமான ஒரு ஆயுதத்தை சொல்லிடுறேன். வாக்நாக் அப்படின்னு பேர் இருக்கு. வாக்னா புலி, புலி நகம், டைகர் கிளா. ரொம்ப ஃபேமஸ் அந்த சத்ரபதி சிவாஜியினுடைய அந்த ஆயுதம். இன்னைக்கு அது இந்தியாவில் இல்லை, சீக்கிரம் பாரத பூமிக்கு வரும், சந்தேகமே வேண்டாம்.
இங்கிருந்து போன சொத்துக்கள் எல்லாம் மீட்கப்படும். இங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்டவைகள் எல்லாம் திரும்ப பெறப்படும். நிச்சயமா பார்த்துட்டே இருக்கும். எல்லாமே நடக்கும், நடத்தி காட்டுவோம். சமர்த்த ராமதாசர் விதைச்சது அப்படி. வெறும் ராமர் கோவில் கட்டுறது மட்டும் லட்சியம் அல்ல, அகண்ட இந்து சாம்ராஜ்ய லட்சியம். அகண்ட இந்து சாம்ராஜ்யம் வரும்பொழுது இங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்டவைகள் அனைத்தும் திரும்ப பெறப்படும். இங்கிருந்து பிரிந்த பூமி வரைக்கும் எல்லாமே மீண்டும் பெறப்படும். காலத்தே நடந்தே தீரும். ராமன் நடத்தி காட்டுவான், ராமதாசர் நடத்தி காட்டுவான். சிவாஜி மகாராஜா சொல்றார், இந்த மாதிரி அந்த எந்த டென்ட்ல நான் உள்ள நுழைகிறோனோ அப்ப பீரங்கிகள் முழங்கணும். ஸோ அப்போ என்ன ஆகுன்னா, இந்த அப்சல் கானுடைய ஆட்களுக்கு சரிவா 2 பேரும் பேச்சுவார்த்தை தொடங்குறான். அதற்காக ஒரு முன்னறிவிப்பு மாதிரி அப்படின்னு புரியுங்க. அவெல்லாம் ஒரு முடிவுக்கே வந்தாச்சு. ரைட், நம்மலாம் ஜெயிச்சாச்சு. ஆனால் அப்சல் கான் சிவாஜியை கொண்டுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு மெதப்பில் போயாச்சு. அவெல்லாம் ஒரு லதார்ஜிக்கு ஆயாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு சோம்பேத்தனை வந்தா ஆமாம் போ அப்படின்னு வந்துட்டா. சிவாஜி மகாராஜாவுடைய ஆட்கள் எல்லாரும் தயாரா ஜாக்கிரதையா இருக்கார். அவ்வளவு தூரம் எல்லாரையும் தயார் பண்ணி வச்சிருக்கார். அதாவது எந்த இடத்துல மீட் பண்றாளோ அந்த இடத்தை சுத்தி எல்லாம் சிவாஜி மகாராஜாவுடைய ஆட்கள் அவ்வளவு அழகா கவனிக்கும்படியான அமைப்பது. அந்த மாதிரி இடத்துல தான் சிவாஜி மகாராஜா பிளான் பண்றார். வந்தாச்சு, உள்ளுக்குள்ள நுழைஞ்சாச்சு. சிவாஜி மகாராஜா அந்த இடத்துக்கு வரும்பொழுதே பார்க்கிறார், உள்ள அப்சல் கான் உட்கார்ந்து இருக்கான். கம்பீரியமா, அது ஒரு வெறிக்கணமான திமுறை ராட்சசன் போல உட்கார்ந்து இருக்கான். சிவாஜி மகாராஜா வர ரொம்ப சாதாரணமா வர, ஒரு என்ன சொல்றது, முகத்துல கூட ஒரு வீரமோ இல்லாட்டி ஒரு கோபமோ அதெல்லாம் இல்லாம, அது ஒரு கவை தோய்ந்த முகத்தோட தோத்து போயிட்டோம் இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் முகத்தை வச்சுண்டு, இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ். காரியம் சாதிக்கணும் இல்லையா, அதை விட்டுட்டு அவனுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது இல்லையா, அவனுடைய ஆட்களுக்கோ அவனுக்கோ. இதெல்லாம் ராஜநீதி, இதெல்லாம் அரசியல்ல ரொம்ப அவசியம். சாதாரண வாழ்க்கையிலேயே ஏமாத்துறவர்களை நாம ஏமாத்திட்டு ஜெயிச்சுடணும். அது ஒரு தர்மம். குழந்தைகள்லாம் எப்படி முகத்தை பாவமா வச்சு நம்மகிட்ட காரியம் சாதிக்கலையா, அவ்வளவுதானே. ஸோ நம்ம எமோஷனலி அவளை குழப்பி விடணும். இத்தனையும் சொல்லி கொடுத்தது யாரு? சமர்த்த ராமதாசர். குரு உங்க வாழ்க்கையில நீங்க எதை எதை எப்படி பண்ணணும்ன்ற வரைக்கும் சொல்லி கொடுப்பார். அதை நீங்க குருவை புரிஞ்சுட்டா புரியும். அந்த அனுபவங்கள்லாம் பியாண்ட் வேர்ட்ஸ். அந்த பாடங்கள் எல்லாம் எந்த புஸ்தகத்திலையும் தேடினாலும் கிடைக்காது. நிஜமாவே சொல்றேன். நம்ம சொல்றதே சமர்த்த ராமதாஸ் சிவாஜி கொடுத்த அட்வைஸ் எல்லாம் ஓரளவுக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, இதுக்கு மேலேயும் விஷயம் சொல்லி கொடுத்துருக்கார். அவர் அந்த இதில் உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் உள்ளுக்குள்ளேயே சிவாஜி மகாராஜா அந்த பெரிய ஒரு ஆர்மர் மாதிரிலாம் போட்டுண்டு, அந்த புல்லட் ப்ரூஃப் மாதிரி கவச்சம் எல்லாம் போட்டுட்டு தான் அவனை மீட் பண்ண. உள்ளதி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி குரு அப்படி வழி நடத்துறார். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் கைடு பண்றார். நீங்க குரு கிட்ட மிராக்கிள்ஸ் எதிர்பார்த்தேன்னா கடுப்பாயிடுது. சும்மா சொல்றேன், நான் ஒரு நாள் கூட எனக்கு குருஜி மாட்ட மிராக்கிள்ஸ் எதிர்பார்த்ததே கிடையாது. நான் என்ன பண்ணேன், குருஜி அம்மா கிட்ட என்ன சொல்றேன், அதை நான் எப்படி ஃபாலோ பண்ணும்,
அதுதான் என்னுடைய லட்சியமா இன்னி வரைக்கும் இருக்கு. இனி அப்படிதான். மிராக்கிள்ஸ் எதிர்பார்த்தோம்னாலே அங்க போச்சு, அங்க அனுபவம் இல்லை. சிவாஜி உள்ள வந்தார், அப்சல் கான் அப்படி எழுந்து நிற்கிறான், வா வா அப்படின்றான். சிவாஜி கையெல்லாம் கூப்பிட்டு, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்லை, நான் சரண்டர் ஆகிறேன், நீங்க வந்து அடில் ஷா கிட்ட சொல்லி என்னை கொல்லலாம் கூட. ரொம்ப சாதாரணமா நிஜமாவே ஒருவன் பயந்தா போலவே பேசலாம். சிவாஜி மகாராஜா பயங்கர வீரம், உள்ளுக்குள்ள எரிமலையா குதிச்சுட்டு இருக்கான், ஆனா வெளியில ஒண்ணுமே காட்டல. அப்ப அவன் சத்ரபதி கிடையாது, சிவாஜி மகாராஜா தான். பின்னாடிதான் சத்ரபதி அப்படிங்கிற டைட்டில் வர்றது. அப்ப அப்சல் கான் பார்க்கறான், அண்ணா பயந்துட்டானே, சரி சரி கவலைப்படாத, நான் வந்து அடில் ஷா கிட்ட சொல்றேன், வா வேதனை ஆலிங்கனம் பண்ணிக்கோ, கட்டி அணைச்சிக்கோ அப்படின்னு சொல்ல. நல்ல டால் ஃபிகர் இந்த அப்சல் கான். சிவாஜி அவ்வளோ டால் கிடையாது. சிவாஜி பக்கத்துல வந்தவொடனே அப்சல் கான் சிவாஜியை பிடிச்சு தன்னுடைய கத்தி எடுத்து அப்படி முதுகுல அப்படி குத்த வரான். சிவாஜி இதெல்லாம் எதிர்பார்த்தார். ஏன்னா சமர்த்த ராமதாஸ் சொல்லியிருக்கார், அவனை நம்பாதே, கேடுகட்ட காரியங்களை சர்வசாதாரணமா பண்ணுவான், ஒரு காலத்திலையும் அவனுடைய எந்த ஒரு வார்த்தையும் நம்பாதே, சர்வ ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்குள்ள சிவாஜி முதுகுல குத்த பார்க்கறான், முடியல. அந்த அவர் தான் கவச்சம் போட்டு இருக்காரு. அதுக்குள்ள சிவாஜி மகாராஜா அந்த புலி நகத்தை அப்படி கையில மாட்டு, அது அவ்வளவு அழகா செட் பண்ணி வச்சிருந்தார், வெளியில யாருக்குமே தெரியாது. டக்குன்னு அதை கையில மாட்டின்றார், அப்படியே குடலை உருவினார், உள்ள அப்படி குத்தி குடலை உருவது நரசிம்மம் பண்ணது போலவே புலி நகத்தினாலே ஒரு கிழி. நான் நினைக்கிறேன் அதனாலதான் பகவான் நேத்தி என்ன சொல்ல விடல போல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நரசிம்மரை பார்த்துட்டு வந்து நான் பேசிட்டு இருக்கேன். இந்த முல்பகல் சென்னை டு, நான் வீடியோ கூட போட்டிருந்தேன், சென்னை டு பெங்களூர் போற வழியில் இருக்கக்கூடிய முல்பகல் நரசிம்ம கஷேத்திரம். ஏன்னா நரசிம்மர் தானே கீழ்ச்சி குடலை உருவி மாலையை போட்டார். சிவாஜிக்குள்ள நரசிம்ம ஆவிர்வாவம் வந்தது. ஜெய் பவானி அப்படின்னு கத்து கத்தி ஒரு கிழி கிழிச்சான். இந்த அரக்கனை, துஷ்டனை, அத்தனை பேர் அத்தனை பாடுபடுத்தி என்னவன அவ்வளவு பேர் வைத்தரசை சேர்த்து ஒரு கிழி கிழிச்சு குடலை உருவினார் சிவாஜி மகாராஜா. சிவாஜி தலையில அடிக்கிறான், அவர் தலையிலையும் அந்த கவசம் எல்லாம் போடுறதுனால ரத்தம் தான் வருது, ஒழியோ ஒண்ணும் ஆகல. துடி துடிச்சு ஓடுறான். அதுக்குள்ள சிவாஜி மகாராஜாவுடைய மாவுளா அவன் கத்திட்டு ஓடுறதுக்குள்ள அவள் அதுக்குள்ள அவ திரும்பி பீரங்கியை முழங்க ஆரம்பிச்சுட்டான். இந்த அப்சல் கான் அடிச்சவன ஓடி வரும்பொழுது டக்குன்னு எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கா சிவாஜி. அப்ப திரும்பி பீரங்கி முழங்கினோன்னு அப்சல் கான் ஆள் நினைச்சா, ரைட்டு எல்லாம் ஒத்துண்டாச்சு, சிவாஜி சரண்டர் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குடிச்சு கும்மாளமா ஆடிட்டு இருக்க சமயத்துல சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய ஆட்கள் துவம்சம் பண்ணியாச்சு. அப்சல் கானையும் அவனுடைய ஆட்களையும். நான் சொல்லிட்டேன் மார்கழி மாசம் 5ஆம் நாள் இது நடந்ததுன்னு. கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்க, எந்த வருஷம் எந்த மாசம் என்ன தேதியில சிவாஜி மகாராஜா அப்சல் கானை வதம் பண்ணார் அப்படின்னு. நிச்சயமாக அகண்ட இந்து சாம்ராஜ்யத்தை உத்தேசிச்சு பல காரியங்கள் அன்றும் நடந்தது, இன்றும் நடந்துருக்கு. அடைந்தே தீர்வோம். அகண்ட இந்து சாம்ராஜ்யம் சமர்த்த ராமதாசர் விதைச்ச வித சத்ரபதி சிவாஜி உடைய பிரயத்தனம் எல்லாமே எல்லா காலத்திலையும் நம்மளை காப்பாற்றும். जय बोलो छत्रपति शिवाजी महाराज की जय. जय बोलो राष्ट्र
ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாச சுவாமிக்கு ஜெய். ரொம்ப அழகான இந்த ஹோலிக்கு அடுத்த நாள் நமக்கு எப்படி இந்த சிவாஜி மகாராஜாவினுடைய ஜெயம் கேட்கிற பாக்கியம் கிடைச்சது. இந்த முல்பகல் அங்கதான் அக்ஷோபிய தீர்த்தருக்கும் வித்யாரண்யருக்குமா வாத பிரதிவாதம் நடந்தது, வேதாந்த சர்ச்சை. அதுல அக்ஷோபிய தீர்த்தர் தான் ஜெயிக்கிறார். இன்னைக்கு அந்த முல்பகல்ல ஒரு விஜயஸ்தம்பம்னு ஒன்று பண்ணி வச்சிருக்கா. இந்த மாதிரி ஜெயிச்சார் அப்படின்னு. அது என்னன்னா அந்த விசாரம் விசிஷ்ட அத்வைத மதத்தை சார்ந்த அக்ஷோபிய தீர்த்தருக்கும் அத்வைத சித்தாந்தத்தை சேர்ந்த வித்யாரண்யருக்குமான வாத பிரதிவாதம். அதுக்கு ஜட்ஜா இருந்தது விசிஷ்டாத்வைதியான நிகமாந்த மகா தேசிகர். தேசிகர் தான் அக்ஷோபிய தீர்த்தர் தன் வாதத்தினாலே ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். அதெல்லாம் எழுதி அந்த விஜயஸ்தம்பத்தை வச்சிருக்கா. அது முல்பகல் அங்க ஒரு சோமநாதர் கோவில் இருக்கு, அது பக்கத்துல ஒரு மலை மேல வச்சிருக்காங்க. இன்னைக்கு பார்க்க முடியல, அடுத்த வாட்டி அதை நிச்சயமா பார்த்துடுவேன் நான். ஸோ அப்படி ஒரு நாள்ல நமக்கு சிவாஜியினுடைய விஜயம் கேட்கறதுக்கான பாக்கியம் கிடைச்சது. ஸோ சிவாஜி இப்படி ஜெயிச்சான் அப்படின்னா சமர்த்த ராமதாசருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சரியா புரிஞ்சுண்டு ஃபாலோ பண்ணான். நீங்க உங்க குரு வார்த்தை எவ்வளவு தூரம் கரெக்டா புரிஞ்சுக்கிற கொஞ்சம் அப்பப்ப கவனிச்சு பாருங்க. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद भारत माता की जय. राधे कृष्णा.